இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே வெங்காயம், சோம்பு பொரிஞ்சது, வெங்காயம், காரத்துக்கு ஒரு மிளகாய். இதை வதக்கி விட்டுக்குங்க. வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை தக்காளி நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்குங்க. இதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இதையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் நான் 2 முட்டை எடுத்துருக்கேன், உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து இப்போ கிண்டி விட்டுக்குங்க. இது கூட கொஞ்சம் மல்லியில சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு முட்டை பொடி மசாலா நல்லா ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. இப்போ ரவை எடுத்த கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க பார்த்துட்டு. இப்போ ரவையும் போட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். சிம்மில் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டில் இருக்கட்டுங்க. ஆறவும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கை வச்சுட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. கையில் இந்த மாதிரி எதுனாலும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இண்டி எடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ அதையும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம அமைக்கி பிடிச்சிக்கணுங்க. தவா வச்சுருக்குங்க. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டையெல்லாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் அதிகம் எண்ணெய் ஊற்றி பொரிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் சாயந்தரம் செஞ்சு விட்டவங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம உள்ளே நல்ல முட்டையெல்லாம் நம்ம வச்சு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரவையை வச்சுட்டு நம்ம எப்பயும் கேசரி இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறதுக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ரவையை வச்சுட்டு கூட இப்படி கூட நம்ம குட்டீஸ்களுக்கு சாயந்தரம் நேரம் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. நம்ம இன்றைக்கி முட்டை பொடிமா செஞ்சு உள்ளே வச்சு ரவையில் இப்படி கூட செஞ்சு சுவையாக கொடுக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.